வணக்கம். நம்ம சட்டையில் பாக்கெட் இருக்கு, பேண்ட்டில் பாக்கெட் இருக்கு. ஆனால் வேஷ்டியே கட்டியிருந்தாலும் கூட அப்படி வேஷ்டியை கட்டிட்டு இந்த இடத்துல ஒரு பணம் வைத்துக் கொள்வதற்கு ஒரு விஷயம் இருக்கு. ஆக வீட்டில் பீரோவில், ஒரு உண்டியலில், பேங்க்கு லாக்கரில், பேங்க்கு அக்கௌண்ட்டில் அப்படின்னெல்லாம் பணம் இருக்கு. ஆனால் சில பேருக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு பணம் இல்லை. சில பேருக்கு அடுத்த வாரத்துக்கு வாழ்க்கையை குடும்பத்தை ஓட்டுவதற்கு பணம் இல்லை. 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறேன், 5ஆம் தேதிக்குள்ளார கடன், வட்டி, தவணை, மளிகை ஜாமான், ஈபி, ஸ்கூல் ஃபீஸு, ஆட்டோ ஃபீஸு அப்படி இப்படின்னெல்லாம் கட்டிடுறேன். பணம் இல்லை அப்படின்னெல்லாம் நாம் புலம்பிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்லிக்கொண்டே இருக்கிற வார்த்தை பணம். இங்கே யாரோ யாருக்கோ ஃபோன் பேசுகிறாங்கன்னா அங்கே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரதானமாக இருக்குது. அப்படி ஃபோன் பேசுவதற்கே பணம் தேவையாக இருக்குது. 1952 டிசம்பர் மாதத்தில் பணம் அப்படின்னு ஒரு படமே வந்திருக்கு. அந்த படத்தை ஏஎல்எஸ் அவர்கள் தயாரித்தார். ஏஎல் சீனிவாசன், கவியரசு கண்ணதாசனுடைய சகோதரர், தயாரிக்கிறாரு. சிவாஜி கணேசன், என்எஸ்கே முதலானவர்கள்லாம் அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் கவியரசு கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுறாரு. அந்த பாட்டை கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் அவரே தன்னுடைய குரல்ல பாடுறாரு. அந்த பாட்டு பணத்தை தேடுவது குறித்த பாட்டு, பணம் பற்றிய ஒரு பாட்டு. அந்த பாட்டை இன்னைக்கும், இந்த காலத்துக்கும், இந்த டெக்னாலஜி வளர்ந்த யுகத்தில் கூட 52 வந்த அந்த பாட்டை இன்னைக்கும் பொருத்தி பார்க்கலாம். ஏன் 2024 25 வரப்போகுது. 2075 2175 கூட இந்த பாட்டு அப்படியே பச்சக்குன்னு பொருந்தி போகும். அந்த என்எஸ்கே ஐயா அவனுடைய குரல், அது ஒரு தெய்வீக குரல்னு தான் சொல்லணும். சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை நகைச்சுவை மூலமாகவே வழங்கிய நகைச்சுவை டாக்டர் அவர். சமூக சீர்திருத்த செம்மல் அவர். அவருடைய அந்த பாட்டு கண்ணதாசனுடைய வரிகள்ல, எங்கே தேடுவேன் எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன், உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன், அரசர் முதலாண்டியும் ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன். அரசரும் ஆசைப்படுறான், ஆண்டியும் ஆசைப்படுறான். சொல்லிட்டாரா மேட்ரு? எல்லாருக்கும் பணம் ஆசை, பணம் தேவை. அரசர் முதலாண்டியும் ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன். அதுக்கப்புறம் கண்ணதாசன் ஐயா எழுதியிருக்கிறாரு. என்எஸ்கே அவர்கள் பாடியிருக்கிற விதம் பாருங்க, வார்த்தைகளை கவனிங்க. கருப்பு மார்க்கெட்டில் கலங்குகின்றாயோ, கஞ்சன் கையிலே சிக்கி கொண்டாயோ, கருப்பு மார்க்கெட்டில் கலங்குகின்றாயோ, கஞ்சன் கையிலே சிக்கி கொண்டாயோ. கருப்பு மார்க்கெட்டு, பிளாக் மார்க்கெட்டு, அதுக்குள்ளார நீ போய் கலங்கிட்டு இருக்கியா? பணத்தை கேட்குறாரு, கலங்கிட்டு இருக்கியா? இல்லை கஞ்சனோட கையில் சிக்கிக்கிட்டியா? கஞ்சன் செலவே பண்ண மாட்டான், கஞ்சன் தானமே செய்ய மாட்டான், தர்மமே செய்ய மாட்டான். அப்படி கஞ்சனோட கையில் பணம் 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 பணம்னு வச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அப்படி நீ ஏதாவது மாட்டிக்கிட்டியா? என்ன செஞ்சிருக்க நீனு? கிண்டி ரேஜில் சுத்தி கிருகிருத்தாயோ, கிண்டி ரேஜில் சுத்தி கிருகிருத்தாயோ, அண்டின பேர்களை ரெண்டும் செய்யும் பணத்தை எங்கே தேடுவேன். கிண்டி ரேஸ்னாக்கா அது அந்த கிண்டி ரேஸில் பணத்தை கட்டி இது பண்ணுறதுங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இன்றைக்கி ஆன்லைன் ரம்மி, கும்மி, அம்மி அப்படின்ட்டுலாம் வந்திருக்கு. அதிலெல்லாம் விளையாண்டு சீரழிச்சிக்காதீங்க அப்படிங்கிறாரு. சூது வேணாம், சூது கவ்வும் அப்படிங்கிறத கண்ணதாசன் சொல்கிறாரு. என்எஸ்கே அவர்களுடைய குரல் இன்னைக்கு நமக்கு பச்சக்குன்னு ஒட்டிக்கிச்சு. அடுத்தாப்புல, பூமிக்குள் புதைந்து புதையலானாயோ, பூமிக்குள்ளார புதைஞ்சு புதையலா போயிட்டியா? இன்னும் ஒரு 200 வருஷம் கழிச்சு எடுத்தாதான் கிடைப்பியா நீனு? பூமிக்குள் புதைஞ்சு புதையலா போயிட்டியா பணமே? பொன் நகையாய் பெண்மேல் தொங்குகின்றாயோ, பொன்னகையாய் பெண்மேல் தொங்குகின்றாயோ. பூமிக்குள் புதைந்து புதையலாயிட்டியா, பொன் நகையாய் பெண்மேல் தொங்குகின்றாயோ. சாமிகள் அணிகளில் சரண் புகுந்தாயோ, சாமி கிட்ட நகையெல்லாம் நட்டெல்லாம் இருக்கு இல்லையா, கடவுள் சிலை. சாமிகள் அணிகளில் சரண் புகுந்தாயோ, சந்நியாசி கோலத்தோடு உழவுகின்றாயோ, பணத்தை எங்கே தேடுவேன். எப்படி? அடுத்தாப்புல, திருப்பதி உண்டியலில் சேர்ந்து விட்டாயோ. நம்மலாம் என்ன செய்யறோம்? பணத்தை சம்பாதிக்கிறோம்.
வியாபாரிகள் என்ன பண்றாங்க, பணத்துல ஒரு பகுதியை, லாபத்துல ஒரு சதவீதத்தை திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு, ஏழுமலையானுக்கு போய் சாத்துறோம். இவர் என்ன சொல்றாரு, திருப்பதி உண்டியலில் சேர்ந்து விட்டாயோ, திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ, திருப்பதி உண்டியலில் சேர்ந்து விட்டாயோ, திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ, இருப்பு பெட்டிகளில் இருக்கின்றாயோ, இருப்பு பெட்டிகளில் இருக்கின்றாயோ, இரக்கமுள்ளவரிடம் இருக்காத பணம் தன்னை எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன். அடுத்தாப்புல பாருங்க, இன்னைக்கும் பொருந்தும் என்னைக்கும் பொருந்தும் சொன்னேன் இல்லையா, தேர்தலில் சேர்ந்து தேய்ந்து போனாயோ, பணத்தை கேட்கிறாரு, தேர்தலில் சேர்ந்து தேய்ந்து போனாயோ, தேக சுகத்துக்காக ஊட்டி சென்றாயோ. எல்லாம் ஊட்டி, காஷ்மீரு, காஷ்மீர்லாம் இப்போ சொல்லக்கூடாது, ஊட்டி, சிம்லா, கொடைக்கானல், அப்புறம் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. தேர்தலில் சேர்ந்து தேய்ந்து போனாயோ, தேக சுகத்துக்காக ஊட்டி சென்றாயோ, சுவற்றுக்குள் தங்கமாய் பதுங்கி விட்டாயோ, சுவற்றுக்குள் தங்கமாய் பதுங்கி விட்டாயோ, சூடம் சாம்பிராணியாய் புகைந்து போனாயோ, எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன், உலகம் செழிக்க உதவும் பணமே 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 பணமே. இந்த பாட்டை கேட்டு பாருங்க, யூடியூப்ல என்எஸ்கே அவர்களுடைய அந்த மாடுலேஷன் நடிப்பை கேட்டு பாருங்க. என்எஸ்கேலாம் நம்ம கிடைச்சதுக்கிறது வரம். என்எஸ்கேவனுடைய காமெடிகளை பார்த்தாலே ஒருத்தன் சாதாரண ஒருத்தன் மனுஷனா மாறிடுவோம். வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டுல வேற ஒரு பாட்டோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.